ஹாய், நான் விஜி பேசுகிறேன். எறா தக்காளி தொக்குக்கு தேவையான பொருட்கள்: எறா 1/4 கிலோ எறா. கொஞ்சம் சின்ன எறா தான், அதுதான் டேஸ்டியாக இருக்கும். அதை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், சரிங்களா? அப்புறம் தக்காளி ஒரு 7-8 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 3 தக்காளி. கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி. இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், சரிங்களா? பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு நறுக்கினது நல்லா பொரியுது, நல்லா பொரிஞ்சிருச்சு. தக்காளி போட்டுக்குவோம். நல்லா வதக்கிக்குவோம். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போடணும். அப்புறம் பாருங்க, எறாவை போட்டுட்டோம். நல்லா கலரிக்கலாம். நல்லா இருக்கும். இது எதுக்கு நல்லா இருக்கும்னா, கிள்ளு சாம்பார் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், ரசத்துக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம உப்பு போட போகிறோம், சரியா? இதை போட்டுக்கிட்டு கல் உப்பு நல்லது, கல் உப்பு சேர்த்துக்கோங்க, சரிங்களா? நல்லா கலருங்க. கிளறிட்டோமா? இப்போ கொஞ்சம் மூடி போட்டு விட்டுடலாம். திறந்து பார்க்கலாமா? வாவ், செம்மையாக இருக்குது பாருங்க, இல்லை? சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கு. அவ்வளவுதாங்க, தக்காளி எறா தொக்கு. ஓகே, நீங்கள் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.